ஒரு சூப்பரான அடை தோசை ரெசிபி பார்க்கலாமா? அதுவும் இது ஒரு ஓவர் நைட் சோக் பண்ண தேவையில்ல. ஃபெர்மென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சட்டுன்னு செஞ்சுட்டு டக்குன்னு சாப்பிட்றலாம். அதுவும் டேஸ்ட்டா, ஹெல்தியா. பார்க்கலாமா? அதுக்கு நான் 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பச்சை பயிறு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு 5 to 6 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும் போதே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவை போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, இது கூடவே கொஞ்சம் சோம்பு, அது கூட நம்ம ஊற வச்சிருக்க வரமிளகா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை போட்டு 2-3 பேட்சாக போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி தோசை ஊற்ற. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்து அது கூட பொடியை நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்க போகிறேன். ப்ளெயினாகவும் ஊற்றலாம், இதே மாதிரி இல்லைன்னா கேரட் வெங்காயம் துருவி போட்டும் ஊற்றலாம். நான் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ப்ளெயினும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. குட்டீஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடை தோசைக்கு நாங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னியோட சர்வ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யூஸ்வலாக குட்டீஸ் வந்துட்டு இந்த பருப்பு வகையை பருப்பு குழம்புலாம் சாப்பிட ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ்க்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.